ஏராளமான சத்துக்கள் அடங்கிய இந்த மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதோடைய மேல் பகுதி, கீழ் பகுதி சீவிட்டு நம்ம வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது போல உரிச்சுக்கலாம். பொதுவாவே வந்து எந்த பழம் சாப்பிட்டாலுமே நம்ம ஜூஸா குடிக்கிறத விட பழமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இந்த பழம் கூட நம்ம பழமா சாப்பிடலாம். பழமா சாப்பிட பிடிக்காதவங்க, முடியாதவங்க அந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜூஸ் போட்டு குடுக்கலாம். அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கும்பொழுது கூட, அதில சுகர் சேர்க்காம அந்த ஃப்ரூட்ஸு, பாலு இதுவரைக்கும் சேர்த்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், வயசானவங்க யாராவது இருந்தா, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா இவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். மத்தபடி எந்த பழமா இருந்தாலும் பழமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஹெல்தியும் கூட. அதில இருக்கிற எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். பழமா சாப்பிட்டோம்னா, ஜூஸா குடிக்கிறத விட. ஒரு சிலர் வந்து ஜூஸ் குடிக்கணும்னு விரும்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாலும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒயிட் சுகர அவாய்ட் பண்ணிட்டு, ஃப்ரூட்ஸு வித் மில்க் சேர்த்து நம்ம ஜூஸா குடுத்தோம்னா, ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பழம் இது ஃபுல்லா உரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பழம் ஃபுல்லா நான் எடுத்திருக்கேன். அதில வந்து அந்த வேஸ்டேஜ் ஏதாவது விழுந்துட்டு இருந்தா அத எடுத்துறலாம். எடுத்துட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல அத சேர்த்துக்க வேண்டியது தான். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பொதுவா சுகர் சேர்க்காம குடுக்கறது தான் நல்லது. சேர்த்துட்டு அடிச்சுட்டு டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டோம்னா சூப்பரா ஜூஸ் ரெடி ஆயிடும். தேங்க் யூ.